எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். சிம்ம ராசி அப்படின்னா சிங்கம் ராசின்னு சொல்லுவாங்க. எதுக்குமே உங்கள் மனசில் பட்டா தப்பாக இருந்தாலும் செஞ்சிருவீங்க. அதை வேண்டாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது ரைட்டாக இருந்தால் கூட செய்ய மாட்டீங்க. அவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னா, அதாவது மனசில் ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு கோணத்தில் எப்படி செய்யறது, எந்த மாதிரி பண்ணுறது, யார் பிடிச்சா நடக்கும், எப்படி நடக்கும் யோசிப்பீங்க. ஆனால் இந்த 2024 பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களால் மற்றவங்க தான் நல்லா இருந்தாங்களே தவிர நீங்கள் நல்லா இல்லை. கிட்டத்தட்ட சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த 2024 ஃபுல்லாகவே குழப்பம், வேதனை, மன உளைச்சல், நினச்சதை செய்ய முடியாமல் ஒரு தவிர்ப்பு, இந்த மாதிரியே போயிடுச்சுங்க. ஏதோ 24 நான் கஷ்டப்பட்டேன் சாமி, ஏதோ இந்த 25 பிறந்தாவது என் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற சிம்மராசிக்காரங்க இன்னும் நிறைய பேர் இருக்கதான் செய்கிறீங்க. ஆனால் சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். பொதுவாகவே எல்லா கிரகத்துக்கூடையும் அதாவது கை கோத்து நம்ம நடந்துடலாம். உங்கள் ராசிக்கு அதிபதி இருக்கிறார் பார்த்தீங்களா, நெருப்பு ராசி. சிம்ம ராசிக்காரங்க நெருப்பு ராசி, கை கோர்த்து நடக்க முடியாது. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற ஒரு யாருன்னா நவகிரகத்தில் சூரியன் மட்டும்தான். சரிங்களா? அப்படியேப்பட்ட சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாத பலன் எந்த அடிப்படையாக பார்க்குறோம்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியனுடைய அடிப்படையில் தான் பார்த்துட்ருக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுக்குமே 2 வீடுகள் உண்டு. ஆனால் சந்திரனுக்கு கடகராசியும் சூரியனுக்கு சிம்ம ராசி மட்டும்தான் வீடு, ஒவ்வொரு வீடு. அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2வது வீட்டுக்கு, அதாவது கன்னி ராசிக்கு அதிபதி தான் புதன் பகவான். கல்விக்காரகன், புத்திக்காரகன், அறிவுக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் கடக ராசியில் போய், அதாவது மகர ராசியில் போய் இன்னைக்கு உட்காந்துருக்கிறார். சனி பகவான் யாருன்னா தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி. எல்லாரும் நம்ம செய்கிற வேலைகளுக்கு அதிபதி யாருன்னா சனி தான். அந்த சனியுடைய வீட்டில் மகர ராசியில் போய் இப்போ உட்காந்துருக்கிறார். உங்கள் ராசி போய் மகர ராசியில் வந்து பகையாகவும் புதன் பகவான் நட்பாகவும் உட்காந்துருக்கிறார். அப்படி உட்காந்துருக்கிறாருன்னா 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். உங்கள் ராசிக்கு இப்போ 6ஆம் இடத்துல. இப்போ பொதுவாக ஒரு சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே 6ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் நிச்சயமாக 10 ரூபாய் சம்பாரித்து மிச்சப்படுத்த முடியும். அதே வந்து சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடமும் சுய தொழிலுக்கு 10ஆம் இடமும் நல்லா இருக்கணும். சரிங்களா? இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம என்ன கேட்குறோம், 5ஆம் இடம் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். அதுதான் புத்திரஸ்தானம். அதே மாதிரி கல்யாணத்துக்கு நல்லா இருக்கணும்னா என்ன சொல்லுவோம், 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதுதான் வந்து கலஸ்திரஸ்தானம். சரிங்களா? ஆனால் 6ஆம் இடம்ன்றது அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம். அதே ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, நோய் நொடி, வேதனை, கஷ்டம், கடன், இந்த மாதிரி இடத்துக்கு உண்டான இடம் 6ஆம் இடம், ரோகஸ்தானம். அப்போ அந்த 6ஆம் இடம் அப்படின்றது நல்லா இருந்தால் தான் 4 காசு சம்பாதிக்க முடியும். அப்போ உங்களுடைய கஷ்ட நஷ்டம் மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்கள் ராசிக்கு அதிபதிக்கு தெரியுமில்ல, சூரிய பகவானுக்கு தெரியுமில்ல. சிம்ம ராசிக்காரங்களுக்கு பற்றி முழுமை யாருக்கு தெரியும்னா சிம்ம ராசிக்கு அதிபதிக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த அதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு, அதே 6ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துட்டார். ரோகஸ்தானத்தில் அடிமை தொழில் செய்கிற இடத்துல உட்காந்துட்டார். அப்போ இந்த பிப்ரவரி மாதம் நிச்சயமாக கிட்டத்தட்ட 15 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு உண்டு. 4 காசு சம்பாதிக்கக்கூடிய யோகம் இப்போ நிறைய உங்களுக்கு சிந்தனைலாம் தோணும். ஏன்னா புதன் பகவான் கூட சேர்ந்துருக்கிறார் இல்லைங்களா, அறிவுக்காரகனோட உங்கள் ராசிக்கு அதிபதி சேர்ந்துருக்கிறார் இல்லையா. அதனால் முன்னெல்லாம் உங்களுக்கு இந்த யோசனைலாம் இருக்காது. இப்போல்லாம் பார்த்தா நிறைய யோசனை.
இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, வண்டி வாங்கலாமா, கார் மாற்றலாமா, நகை நட்டு எடுக்கலாமா, கிரையம் பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்கலாமா, கையில் 50,000 வச்சுருந்தீங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு பிளான் போடுவீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த மாதிரி. கடன் கட்டிக்கலாம் போ, முதல்ல இது செஞ்சுருவோம், எதிரிக்கு இலக்காரம் இல்லாத நம்ம வாழணும்னா நமக்குன்னு 4 பொருள் வேணும் அப்படின்னு கடனோ உடனப்பட்டு செய்துட்டு வருத்தப்படக்கூடிய ராசியும் இந்த சிம்ம ராசி தான். சரிங்களா? அதாவது அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு முழுமையான ஒரு வாய்ப்பு என்னன்னா, இந்த மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக உங்கள் நேரம் சூப்பராக இருக்கும், பாதிப்பு இருக்காது. மார்ச் 29 வரைக்கும். ஆனால் இதே மார்ச் 29க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ஆகிறார். இந்த 2025 முதல் பயிற்சி சனி பயிற்சி மார்ச் 29ஆம் தேதி. கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். அப்போ மீன ராசிக்கு போக வேண்டிய சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்து சனியை பார்க்குறாரு. உங்களை மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா சிம்ம ராசிக்காரங்களுக்குமே அஷ்டமத்து சனியை பார்க்குறாரு. அஷ்டமத்து சனியில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்றது ஒரு ஐதீகம். கடக ராசிக்கு அஷ்டமத்து சனி முடியுது, சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 2 மாதம் 5 நாள். அப்போ சனி பகவான் 2.5 வருஷம் தானே சொல்லுவாங்க. ஆனால் மீன ராசிக்கு போகிற சனி பகவான் அடுத்தது 2 வருஷம் 2 மாதம் 5 நாள் தான் உட்கார போகிறார். அப்போ அந்த 2 வருஷம் 2 மாதம் 5 நாளைக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, 10 ரூபா வாங்கி கொடுக்குறதோ, நான் இருக்கிறேன்னு சொல்லி முன்ன போய் நிற்கிறதோ, சப்போர்ட் பண்ணுறதோ, அதாவது 1 ரூபா வாங்கி கொடுக்குறதோ எதையுமே தயவு செய்து சொல்கிறேன் வேண்டாம். ஜாதகத்தை பார்த்துட்டு வேணால் செய்யுங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவதுன்றது பழமொழி சொல்லுவாங்க, நலுங்கியோருக்கு 4 நட்சத்திரம் கிடையாது. நம்பாதவங்களுக்கு 4 நட்சத்திரம் உண்டா? இல்லை. அவன் சொல்கிறத சொல்லிட்டு போகிறான், நாம் செய்யலாம் அப்படின்னீங்கன்னா. ஆனால் பழமொழி சொல்லுவாங்க, அகலக்கால் வைக்க வேண்டாம், அவஸ்தைப்படுவோன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து மார்ச் 29க்கு அப்புறம் எது செய்கிற மாதிரி இருந்தாலும், கிணறு வெட்டுறது, போரு போடுறது, அதாவதுன்றது கூட்டு தொழில் பண்ணுறது, புதுசாக காரு வண்டி எடுக்கிறது, அதாவது இந்த மாதிரி பண விஷயத்துக்கு குடுக்கல் வாங்கல், வட்டிக்கு பணம் கொடுக்கறது, இது எல்லாமே யோசித்து செய்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? அதே சமயத்திலேயே இப்போ பார்த்தீங்கன்னா சனி பார்வை உங்களுக்கு 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவான் கும்பத்தில் இருந்து சனியுடைய பார்வை 3, 7, 10. அப்போ உங்கள் ராசியை கும்பத்திலிருந்து 7ஆம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு. எப்பவுமே சனி இருக்கும்போது இருக்கிற வீட்டுக்கு கஷ்டம், ஏன்னா 7.5 சனி. ஆனால் சனி பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பான். அந்த சனி உங்களை 7ஆம் இடமா பார்க்குறாரு, அது கலஸ்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு, ஏன்னா பொதுவாக 7ஆம் இடம் அப்படின்னா மாங்கலி ஸ்தானம், கலஸ்திர ஸ்தானம். சனி பகவான் போய் 7ஆம் இடமும் உங்கள் ராசி பார்க்கறதுனால திருமண வாய்ப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறீங்க, பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 5வது மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு குரு பார்வைகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தொழில் குருவாக இருக்கிறாரு. தொழில் குருன்னா உங்கள் ராசிக்கு 10ல் இப்போ குரு இருக்கிறார். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 10ல் பொறுத்த வரைக்கும் எப்போ குரு வரக்கூடாது. குரு எங்கே வேணாலும் வரலாம், 10, 12, 6, 8, 12 கூட சொல்லுவாங்க. ஆனால் 10ஆம் இடத்துல குரு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். கிட்டத்தட்ட 2024வது வருஷத்தில் 5வது மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இந்த 9 மாதமாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு வேலை பறி போயிருக்கும், வேலையில் பிரச்சனை கொடுத்துருக்கும், கடன் பிரச்சனை ஆயிருக்கும், மன உளைச்சல் ஆயிருக்கும், சில வேதனைகள் வருத்தப்பட்டிருப்பீங்க. ஏன்னா குரு உங்களுக்கு 10ல் வந்த நேரம் கண்டிப்பாக சரியில்லை. 10லிருந்து 11க்கு மாறினாருன்னா 5வது மாதம் 14ஆம் தேதி குரு மாறுறாரு. மாறிட்டா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, லாபஸ்தானத்துக்கு குரு வந்துடுறாரு. நிச்சயமாக அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் தான். அதனால் குழந்தை பாக்கியத்துக்கு ஏதாவது எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் 5வது மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே தான் சிம்மராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் சூப்பராக இருக்கும்.
அது வரைக்குமே சின்ன சின்ன தடைகள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் 7ஆம் இடத்துலேயே ஆட்சியாக இருக்கிறதுனால திருமணத்துக்கு நல்ல வாய்ப்பு இருந்தாலும், ஆனால் மார்ச் 29க்கு அப்புறம் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனியில் கெட்டதுலேயும் ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லுவாங்க. அஷ்டமத்து சனியில் சிரமப்பட்டாலும் கொஞ்சம் நல்லது பண்ணணும்னா நல்லா இருக்கும். அது எப்படி பார்த்தாலும், அதாவது இந்த பிப்ரவரி மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சிரமத்தோட கஷ்டங்கள் கொடுத்தா கூட, ஆனால் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்து தான் தீருவார். சரிங்களா? இது உங்கள் சுய ஜாதகம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சிலருக்கு ஒரு சில பலன்கள் மாறும். சரிங்களா? எல்லாத்தையும் நம்ம ஒரே மாதிரி சொல்லிட முடியாதுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.